வணக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸோடைய அப்டேட் ஆகலிங்க, மணி கண்ட்ரோலில் விடுமுறையாக இருந்திருக்கலாம், இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 48 புள்ளிகள், அதாவது 0.2% கூடுதலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சென்னை எண்ணூர் பகுதியில் கேஸ் லீக் ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாக 5 பேர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் லீக் சரி செய்யப்பட்டுள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. என்ன காரணம்னு அதில் சொல்லலை. அதே தினத்தந்தியில் செக் பண்ணி பார்க்கும்போது 30க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மருத்துவமனையில். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் தான் இந்த கேஸ் லீக் ஏற்பட்டிருப்பதாக தினத்தந்தியில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தினத்தந்தியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தொழிற்சாலையோட பேரை வெளியிடல. அதே நியூஸ் 18 தமிழ்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த தொழிற்சாலையுடைய பேரை வெளியிட்டிருக்கிறாங்க. மாண்டேஜ் காரமெண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட்ல தான் இந்த கேஸ் லீக் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி தான் கடல்ல எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இப்போ மறுபடியும் கேஸ் லீக் கிட்டத்தட்ட அதே பகுதியில் தான் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நியூஸ் 18 செய்தியில். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் கவனத்திற்காக ஜனவரி 1, 2024 கடைசி நாள் நம்ம நாமினேஷன்ஸை பதிவு செய்வதற்கு நம்ம முதலீட்டுக்கு யாரை நாமினேட் பண்ணணுமோ அது செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் விட்டோம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்திருக்கிறத விற்பனை செய்து வெளியெடுக்க முடியாது. மேலும் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் நம்மளால் விற்பனை செய்ய முடியாது. கடைசி நாள் ஜனவரி 1, 2024 அதற்குள்ளார நம்ம நாமினேஷன்ஸை பதிவு செய்ய வேண்டும். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. செப்டம்பர் மாத இறுதியில் 25 லட்சம் பேன் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய நாமினேஷன் செய்யாமல் விட்டிருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. UAE நிறுவனமான எஸ்யா சாஃப்ட் ஹோல்டிங்ஸுடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. 49% அதானி கம்பெனி கைவசமும் 51% இந்த UAE கம்பெனி கைவசமும் இருக்கும். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? இந்தியா மற்றும் உலக அளவில் ஸ்மார்ட் மீட்டர் ப்ராஜெக்ட்ஸை செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். அதானி குரூப் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான அதானி டிரான்ஸ்மிஷன் ஸ்டெப் 4 லிமிடெட் வழியாகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் கையெழுத்திட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. டோட்டல் எனர்ஜிஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். டோட்டல் எனர்ஜிஸ் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் $300 மில்லியன் முதலீடு செய்திருக்கிறாங்க. இது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகத்தான் இருக்கும். இதில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் 1050 மெகாவாட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோவில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜி. சீமென்ஸ் கம்பெனிக்கு புரோக்கரேஜ் நிறுவனம் ஹைடாங் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 4300, இப்போ சொல்லியிருப்பது 4800. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. விப்ரோ குறித்து 5paisa.com என்ன சொல்லியிருக்கிறாங்க? முக்கிய ரெசிஸ்டன்ஸ் லெவலான 445 கடந்திருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அதனால அதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 484 495. நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க 5paisa.com. யூக்ரோ கேபிட்டல் தரப்புல அப்டேட் இருக்கு. டிசம்பர் 29ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இது நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி யூக்ரோ கேபிட்டல். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு மகாராஷ்டிரா அரசுடைய டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பெனால்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 4 கோடி ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பட்டர்ஃப்ளை காந்திமதி தரப்புல அப்டேட் இருக்கு. விஜயவாடா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 1.44 கோடி ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க பட்டர்ஃப்ளை காந்திமதி. GlaxoSmithKline Pharma தரப்புல அப்டேட் இருக்கு. சென்னை மற்றும் ஹோசூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் GST அத்தாரிட்டிஸ் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. டிசம்பர் 24ஆம் தேதி அவங்களுடைய குட்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க GlaxoSmithKline Pharma. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. அவங்க கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். JB கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 1814, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1490.
இந்தியா பெஸ்டிசைட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 424, ஸ்டாப் லாஸ் 338, 14% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 390, ஸ்டாப் லாஸ் 310, 14% அதிகரிக்கிறதுன வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாகவும் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமுடன் இந்த பிரேக் அவுட் நடந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த சார்ட்ஸில் அப்படின்றத அவங்க குறிப்பிடலை. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெர்மேக்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. டிமர்ஜருக்கான ஒப்புதல். தெர்மேக்ஸ் கூலிங் சொல்யூஷன்ஸ் மற்றும் தெர்மேக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுடைய டிமர்ஜருக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க என்சிஎல்டி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.